உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன். 27 நட்சத்திரங்களையும் என்னுடைய குருநாதரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளை வணங்குகிறேன். தை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாத ராசி பலன்கள். இந்த தை மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா, முதல்ல ரிஷபத்தில் குரு பகவான் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆதித்யாதி நவகிரகங்களிலே தேவ பிராமணனாக விளங்கக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர் குரு தான். எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் இத்தனை காலமாக வக்ரகதியில் இருந்தார். இந்த தை மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ். அப்புறம் எப்பொழுதும் போல் செவ்வாய் பகவான் அவர் இப்போ வக்ரமாயிருக்கார். எதுலிங்க? மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம், காலபுருஷனுக்கு முதல் அதிபதி. அதே சமயத்தில் எப்பொழுதும் போல கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன், புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார். கும்பத்திலே சனி பகவான், மீனத்தில் அற்புதமான யோகம். இந்த தை மாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் மரம் செடி கொடி அத்தனைக்கும் நல்லது நடக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தை பிறந்துடுச்சுப்பா, இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான்ப்பா, பொண்ணு கிடச்சிரும், பையன் மாப்பிள்ளை வந்துடுவாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் மகுடம் சூட்டுவதை போல மீன ராசியில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான யோகம். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 4 நிமிடங்களில் தை மாத ராசி பலன்களை காண்போமாக. கன்னி ராசி நேயர்களே, தை மாதம் நல்ல பணவரவு தனவரவு நிறைந்த மாதமாக அமைகிறது. இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து வந்த குரு, பொதுவாக எப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு 9ல் குரு இருந்துட்டாருன்னா அவன் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிப்பான். உலகமே திரண்டு வந்தாலுமே கூட, உலகமே எதிர்த்து வந்தாலுமே கூட அவன் ஒத்த ஆளாக இருந்து அந்த பிரச்சனையை சமாளிப்பான், சந்திப்பான். அதே போல் கன்னி ராசி அன்பர்களே, 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு வக்ரகதி அடைந்த காரணத்தினால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த கன்னி ராசி அன்பர்கள் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற இடத்துல கூட அல்லது நல்ல பழகக்கூடிய நண்பர்கள் கூட கலகம் செய்து விடுவார்கள். ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக மாறி விடுவார்கள். அப்போ அதுபோல் வேலை செய்கிற இடத்துல, பழகக்கூடிய இடங்களில், தொழில் செய்யக்கூடிய இடத்துல, குடும்பத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல எதிரிகளை சந்தித்து வந்த கன்னி ராசி அன்பர்களே, அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளால் மிகுந்த மனவேதனைக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்ற தடைக்கு ஆளான கன்னிராசி நேயர்களே, தொடர்ந்து அவன் பொறாமப்படுறான். சார் நான் எப்படி சார் முன்னுக்கு வர்றது,
சாமி அவன் என்னை கடிச்சு கொட்டுறான் சாமி, என்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கல, தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல. எதிரிகளுடைய தொந்தரவுகள், அது குடும்பமாக இருக்கலாம், அது பையனாக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், பணம் கொடுத்தவனாக இருக்கலாம், வாங்கினவனாக இருக்கலாம், சப்போர்ட் பண்ணவனாக இருக்கலாம். அப்போ அதை போல கன்னிராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். அது குடும்பமாக இருந்தாலும், உறவு முறைகளாக இருந்தாலும், தொழில் நிமித்தமானதாக இருந்தாலும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அதே போல் மெயினாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். 9ல் குரு, வருமானங்கள் அதிகரிக்க போகுது. தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏதேனும் கை நழுவி போயிருக்கிறதா, அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கன்னிராசி அன்பர்களே, அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அல்லது டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், பர்மிஷன்ஸு, லைசன்ஸு, ரினிவல், ஏதோ ஒரு பர்மிஷன் வரணும், கவர்மெண்ட்லேருந்து ஒரு பர்மிஷன் வாங்கணும், ஒரு பொல்யூஷனாக இருக்கலாம், ஏதோ சம்திங், அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள். அப்போ இந்த மாதிரி கால தாமதங்கள் இருக்குமேயானால் டிலே, அது சாமி தள்ளி போகுது. அது திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், தள்ளி போய்கிட்டு இருக்கு சாமி. நிச்சயமாக அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அப்போ கன்னிராசி அன்பர்களை, இந்த தை மாதம் பிறந்து விட்டால் 9ல் குரு ஆக்டிவேட் ஆகிடுவார். அப்போ குரு ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாக, நிலையான மகிழ்ச்சி மிக்கதாக இந்த தை மாதம் முதல் உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.